இப்போ உணவுகளில் என்ன பண்ணலாம்? எல்லா விதமான நான்வெஜ்ஜும் சாப்பிடலாம். நான்வெஜ் மெயினாக வந்து ஆட்டுக்கறி, ஈரல், மற்ற ஆர்கான், அதே மாதிரி மீன், கோழி. கோழி வந்து சாப்பிடக்கூடாது, ஹீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கோழி சாப்பிடும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வெஜிடபிள் எடுக்கிறது இல்லை. அதனால மலச்சிக்கல் ஏற்பட்டு உடம்பு சூடாகுது. உடனே கோழி சூடு அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டாங்க. அது அப்படியே போயிடுச்சு. உண்மையிலேயே வந்து கோழி வந்து ஒரு நல்ல புரதம், தாராளமாக சாப்பிடலாம். இந்த நான்வெஜ் சாப்பிடும்போது எப்பயுமே என்ன பண்றீங்கன்னா, காய்கறி வந்து நான் 100 கிராம் நான்வெஜ்ஜுக்கு ஒரு 50லேருந்து 70 கிராம் வரைக்கும் காய்கறிகள், பச்சை காய்கறிகள் சேர்த்து சாப்பிடுங்க. கீரைகள் மெயினாக அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் பற்றியே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதில் விவரமாக நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மூலிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு வந்து அஸ்வகந்தா மூலிகை இருக்குது. அந்த பவுடராகவே விற்கிது. அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 5 கிராம் அளவு, ஒரு பெரிய ஸ்பூனு காலை இரவு பாலில் கலந்து நல்லா சுகரோ இல்லை நாட்டு சக்கரையோ போட்டு குடிக்கலாம். ஒயிட் சுகர் வேண்டாம், நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இன்னும் கருப்பட்டி போட்டிங்கன்னா ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரத்தமும் நல்லா டெவலப் ஆகும். அதே மாதிரி தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு இருக்குது. அதையே வந்து இரவு படுக்கும்போது வெந்நீரில் போட்டு குடிக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டேங்க, ஒன்றும் ரிசல்ட் வரல அப்படின்றீங்களா? உங்களுக்கு நான் ரகசிய மருந்து சொல்கிறேன். இது வந்து சித்தர்களால் மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் மருந்து. ஏன் சித்தர்களால் மறைக்கப்பட்டதுன்னா, இது சித்தர்கள் இந்த நான் உங்களுக்கு ஒரு ரகசிய மருந்து சொல்றேன். இது வந்து மன்னர்களால் மறைக்கப்பட்ட மாபெரும் மருந்து. ஏன் மன்னர்கள் மறைச்சாங்க அப்படின்னா, இந்த உருண்டையை ஒன்று போட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு 7 யார பலம் கிடைச்சிரும். பல மனைவிகள் இருந்தாலும் அவங்கள வந்து திருப்திப்படுத்தலாம். இப்ப மன்னர்களுக்கு எடுத்துக்கிட்டா அந்த காலத்துல அவங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட், நிறைய மனைவிகள், நிறைய துறைவுகள் எல்லாமே வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களை எல்லாம் திருப்திப்படுத்துறதுக்காக இந்த குளிகைகளை, இந்த உருண்டைகளை சாப்பிட்டாங்க. இது மக்களுக்கு கிடைச்சா நமக்கு நிகரா அவனும் வந்து ஒரு இதுவா இருப்பானேன்றதுக்காக தடை பண்ணி வச்சிருந்தாங்களாம். அப்படிப்பட்ட சூப்பரான ரகசிய மருந்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீங்க விதைகள், கொட்டைகள் நிறைய பயன்படுத்துங்க. பாதாம் பருப்பு, பிஸ்தாம் பருப்பு, பேரிச்சம் பழத்தை விட பேரிச்சம் காய்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை சாப்பிடலாம். அத்தி விதை, அத்திப்பழம் சாப்பிடலாம். ஆல விதை, அரசு விதை இதெல்லாம் சாப்பிடலாம். அமுக்ரா கிழங்கு, அமுக்ரா சூரணம் அப்படின்னு கடையிலேயே விற்கும். இல்லை அமுக்ரா லேகியம் அப்படின்னு விற்குது, அதை நீங்க சாப்பிடலாம். அமுக்ரா லேகியத்தை வந்து என்ன பண்ணுன்னா, காலையில ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு, இரவு ஒரு நெல்லிக்காய் அளவு நீங்க சாப்பிட்டு பால் குடிங்க. அதே மாதிரி நான்வெஜ் நல்லா எடுத்துக்கோங்க. ஏன் நான்வெஜ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நான்வெஜ்ல வந்து கார்பு ரொம்ப கம்மி. அதனால உங்களுக்கு இன்சுலின் இன்ஃப்ளமேஷன் வந்து கம்மியா இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். அதனால உங்க ஆண்மை வந்து சீக்கிரம் பாதிப்பு அடையாம, அப்படியே பாதிப்பு அடைஞ்சா இருந்தாலும் சீக்கிரம் வந்து ரிக்கவரி ஆயிடும். நான் நான்வெஜ் எல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னா, நீங்க தாவர கொழுப்பு எதுல இருக்கு, பன்னீர், நெய், வெண்ணெய், பால், தயிர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கோங்க. காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க சேர்க்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்மை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வரும். இன்னும் வந்து நிறைய மூலிகைகள் பார்த்தோம்னா, தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்கு, சதாவரி, நாட்டு மருந்து கடைகளை போய் நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கு அவைலபிள் இதெல்லாம் கொடுப்பான், மருந்துகளாகவும் கொடுப்பான். நீங்க அன்றாடம் பயன்படுத்துங்க, இதுலயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 8 மணி நேரம் தூங்குங்க, சந்தோஷமா இருங்க, ஆன்மை பெருகிடும். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் பெரிய ரிசல்ட் தெரியல அப்படின்றீங்கன்னா, உங்களுக்கு இந்த மருந்து நான் சொல்றேன், சூப்பரா வேலை செய்யும். நமக்கு வர்ற கால்கள்லயே அதிகமா வர்றது இந்த ஆண்மைக்கு மருந்து வேண்டி தாங்க வருது. தினம் தினம் 20 வயசு பையன்ல இருந்து 90 வயசு தாத்தா வரைக்கும் போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனை இருந்திருக்கும், அதை தெரியாம இல்ல மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்லயே பிரச்சனையாகி டைவர்ஸ் வரைக்கும் போய் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரியும் டெய்லி ஒரு 4-5 கால் வந்துடுது. கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று திருப்தி இல்லாம போறதுனால பிரச்சனையான அவங்க ஒரு 10 கால் வந்திருக்கு. 2 நாள் முன்னாடி கூட ஒரு 43 வயது ஆண்மகன் வந்தாரு. அவருக்கு ஒரு 13 வயசுல பெண் குழந்தை வேற இருக்கு. நல்லா தான் இருந்ததா, ஏதோ சடனா ஒரு பிரச்சனைல ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவருக்கு வந்து ஆண்மை குறைஞ்சிருச்சு. ஒரு 3 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு. மனைவி வந்து தடம் மாறியாச்சு, பாதை மாறிய பயணம் போயிடுச்சு. அவர் வந்து நேர்லயே வந்து அவ்வளோ அழுக, எனக்கு திருப்பி மறுவாழ்வு வேணும், என் பொம்பளை பிள்ளைய நான் எப்படி வளர்க்கறது அப்படின்னு.
அவங்ககிட்ட கேட்டோம், ஐயா உங்களை சரி பண்ணா உங்க மனைவி வருவாங்களா அப்படின்னு. வர்றது சிரமங்க, ஏன்னா அது அது வேற மாதிரி போச்சு, அது வேணாம், நான் அடுத்த கல்யாணம் பண்ணி என் பிள்ளைய காப்பாற்றணும், எனக்கு இல்லைனாலும் அவங்க வேணும்னா. அப்படி இல்லப்பா, உங்களுக்கும் வேணும், இது இயற்கை தான் அப்படின்னு சொல்லி நாம மருந்து செஞ்சு கொடுத்தோம். நல்லாவே இப்ப 2 நாளுக்கு முன்னாடி வந்தாரு, அப்பயே கையோட கொடுத்தோம். இன்னைக்கு காலையில போன் வந்துச்சு, சார் நல்லா இருக்கு சார், ரொம்ப நன்றி சார்னு. இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இதை எங்க போய் கேட்கறது, எப்படி கேட்கறது அப்படின்னு தெரியாம சங்கடப்பட்டுக்கிட்டு இந்த பிரச்சனையோட உழண்டுகிட்டு இருப்பாங்க. ஏகப்பட்ட டைவர்ஸு, அது வெளியே சொன்னாலே அசிங்கம், அந்த அளவுக்கு பிரச்சனை. நீங்க தான் காணொலியில பாக்குறீங்களே, அவன் புருஷன் இவன் கூட ஓடி போயிட்டா, அது வேணாம் கன்றாவி, இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கெல்லாம் வந்து அருமையான மருந்து இருக்குங்க, இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, உங்க நம்பிக்கையை விடாதீங்க. நம்ம சித்தர்கள் வந்து ஒரு அற்புதமான மருந்து 2 மருந்துக்கு சொல்லி வச்சிருக்காங்க. விரைப்புத்தன்மையும் விந்து முந்ததலும் இதுல வந்து சூப்பரா கேக்குது. அதுவும் ஒரு டோஸ்ல தான். தாது ஊரும் மதனக்காம உருண்டை, அதே மாதிரி தாது ஊரும் காமச்செரி குளிகை, அது வந்து மஞ்சள் கலரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, இதுல இருக்க சேர்ந்திருக்கிற மூலிகை வந்து தனித்தனியா நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. சேர்ந்திருக்கிற மூலிகைகள் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ரிசல்ட்டை வந்து மருந்து எடுத்த 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துல வந்து உங்களுக்கு விரைப்புத்தன்மை கூடிடும். அதனால நாங்க கொடுக்கும் போதே என்ன பண்ணுவோம், உனக்கு மனைவி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாதான் கொடுப்பேன் ஒழிய, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மற்றபடிக்கு விந்துத்தன்மை மற்ற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மருந்து கொடுத்து கல்யாணம் பண்ற நேரத்துல தான் கொடுப்போம். அந்த அளவுக்கு ஒரு வீரியமான மருந்து தான் இந்த தாது ஒரு மதனக்காம கொண்ட காமச்சேரி குளிகை. நான் சும்மா சொல்லல, இதெல்லாம் நம்ம சித்தர்கள் வந்து அகஸ்தியரின் பரிபூரணம், புலஸ்தியரின் பாத சூத்திரம், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்கு. நான் பேரையும் சொல்லிட்டேன். அதுல எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன டைட்டிலே இந்த மருந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த மெத்தட்ல தடை செய்யப்பட்ட பொருட்களை தவிர்த்து எங்க குரு மருந்து கலந்து செஞ்சு கொடுக்குறோங்க. அதனால ரொம்ப அற்புதமா வேலை செய்து, இனிமே இந்த பிரச்சனைக்காக நீங்க தயங்காதீங்க, மயங்காதீங்க, வாழ்க்கையே போச்சுன்னு புலம்பாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய, உங்களுக்காகவே அருள் இருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்க பயன்படுத்துங்க. நீங்க செஞ்சே சாப்பிடலாம், ஏன்னா அது வந்து என்கிட்ட தான் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தாராளமா நான் எப்படி செய்யறதுன்னு ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் முதற்கொண்டு அதை எப்படி சுத்தி பண்ணணும், எப்படி செய்யணுங்கிறத முதற்கொண்டு நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல எல்லாம் போட்டிருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு உங்க வாழ்வை வந்து நல்லா அமைச்சிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.